எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 4:9. மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தார். மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தார். அந்த வார்த்தைகள் மொர்தெகாயின் வார்த்தைகள், அவன் சொன்ன வார்த்தைகள் மொர்தெகாயின் வார்த்தைகள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இந்த மொர்தெகாயின் வார்த்தைகளை குறித்து சில காரியங்களை நாம் கவனிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனிதர்களுக்கு மட்டும்தான் பேசுவதற்குரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். மற்றவைகள் சத்தம் போடும், ஆனால் அவைகளால் பேச முடியாது மற்ற உயிரினங்களுக்கு. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் ஆண்டவர் பேசுகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மிடத்திலிருந்து இலவசமாய் நம்ம அறியாமலே நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு காரியம் நாம் பேசுகிற வார்த்தைகள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாம் சிலர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது உண்டு. பட் இந்த வார்த்தைகளை குறித்து வேதம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது கள்ளர்கள் அவரிடத்தில் வார்த்தைகளை எதிர்பார்த்தார்கள். இவருக்கு வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகுது, கண்ணை கட்டி வைத்துட்டு உன்னை அடித்தவன் யார் சொல்லு பார்ப்போம், அப்படி இப்படின்னு. பிலாத்து இயேசுடத்தில் ஆச்சரியப்பட்ட ஒரு விதம், இவ்வளோ குற்றம் சாட்டினின்னு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே அப்படின்னு. வார்த்தை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு விலையேறப்பெற்றதாக, இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியாக வார்த்தை இருக்கிறது. ஒரு அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். 1-2 வார்த்தைகளை இன்ட்ரோடக்ஷனாக சொல்லிவிட்டு நான் உள்ளே வாரேன். நம்முடைய வார்த்தையை போல்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை போல்தான் நம்முடைய வார்த்தை இருக்கும். திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நம்முடைய வார்த்தையை போல்தான் இது இருக்கும், நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை போல்தான் இது இருக்குது, நம்முடைய வார்த்தை இருக்குது. ஒருவன் பேசுகிற வார்த்தையை வைத்தாலே கண்டுபிடிக்க முடியும் அவன் யார், அவனுடைய வாழ்க்கை என்ன, அவன் என்ன லெவலில் இருக்கிறான். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சுக்கிட வேண்டியதான். ஸோ அது இந்த ஆள் ஒரு நல்ல லெவலில் இல்லை. அதே இன்னொருத்தட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆண்டோடைய கிருபையினால் ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறாரு, அப்போ புரியும் இந்த ஆளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குது. இன்னொருத்தட்ட போய் கேட்குறோம் நல்லா இருக்கீங்களா, ஏதோ சாகாமல் இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட வேண்டியதான் இவர் வாழ்க்கையில் டோட்டல் அவுட்டாக என்ன செய்கிறாரு இருக்கிறோம். அப்போ நான் 3 எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்போ அவங்க வார்த்தையை வச்சே கண்டுபிடிக்கலாம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. ஸ்தோத்திரம். ஒருவருடைய வாழ்க்கையை வைத்து அவன் பேசுகிற வார்த்தையை வைத்து அவன் வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியும். அவன் வாழ்க்கையை பொறுத்து தான் அவன் வார்த்தை என்ன செய்யும் இருக்கும். அவன் எப்படி வாழ்கிறானோ, அவன் என்ன கண்டிஷன் இருக்கிறானோ அதே போல் தான் அவன் வார்த்தை இருக்கும். ஒரு இடத்துல எலியா ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்கிறாரு, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அவன் வாழ்க்கை ஆண்டவர் முன்னாடி நிற்கிறவன். அதனால் அவன் வாழ்க்கை அப்படி இருந்தாலும் அவன் வார்த்தை வந்துச்சு, என் வார்க்கின்படி அன்றி தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். அடுத்து இன்னொரு இடத்துல அவன் வாழ்க்கை மாறுது. இதே போல்டாக பேசின எலியா சொல்கிறாரு, நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, நான் ஒருத்தன் மட்டும்தான் மீதியாக இருக்கிறேன். அப்போது அன்னைக்கு ஸ்ட்ராங்காக பேசின எலியா இங்கே வரும்போது அங்கே வார்த்தை தடம் புரள்றதை பார்க்க முடியுது.
என் பிதாவை பார்க்க நல்லவர். அப்போ வாழ்க்கை எங்கேயோ ஏதோ இதாக இருக்குது. அதனால இப்போ சொல்கிறாரு, ஆமேன், என்னை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே, ஆமேன், என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே. அப்போ வாழ்க்கை எங்கேயோ மாறும்போது வார்த்தை மாறுது. வாழ்க்கை பவர்ஃபுல்லாக இருக்கும்போது வார்த்தை எங்கே எப்படி இருக்குது? பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் தேவன் முன்னாடி நிற்கிறவன், தேவனை ஆராதிக்கிறவன் அப்படின்ற ஸ்ட்ராங் இருந்தபோது வார்த்தை சொல்லுது, என் வாக்கின்படி அன்றி பனி மழை பெய்யாது. ஆனால் வாழ்க்கையில் எங்கோ சறுக்கல் வரும்போது வார்த்தையில் வருது, நான் எசபேல் என்னை கொண்டு போடுவா, அவன் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம். அப்போது நம்முடைய ஒருவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இது இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நான் வார்த்தைகளை வர்றேன். நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற ஆயுதம் நாம் பேசுகிற வார்த்தை. இப்போ பாருங்கள், இந்த கட்டணம் இருக்குன்னா இதற்கு பல உபகரணங்களை வச்சு இதை கட்டியிருக்காங்க. பிள்ளை இருக்குன்னா கம்பி இருக்குது, ஜல்லி இருக்குது, சிமெண்ட் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இணைக்கப்பட்டு தான் இந்த கட்டடம் நல்ல முறையில் இருக்கிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை என்கிற, இல்லைன்னா குடும்பம் என்கிற அந்த வாழ்க்கையை அதை கட்டுகிற ஆயுதம் என்பது எதில் இருக்குது? பேசுகிற வார்த்தை. அப்போது ஒருவனுடைய குடும்பம் கட்டப்படுவதும் அவன் பேசுகிற வார்த்தையாலே, ஒருவனுடைய குடும்பம் இடிக்கப்படுவதும் அவன் பேசுகிற வார்த்தையாலே. ஸோ ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த கணவன் மனைவி பேசுகிற வார்த்தைகளை பொறுத்து அவங்க குடும்ப வாழ்க்கை இருக்குது. ஸோ உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணினதுக்கு சோத்திரம். இதை பார்க்க நல்ல நல்ல அலைன்ஸ் வந்து அவனோட கட்டியிருப்பேன்னா நிம்மதியாக இருந்திருப்பேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவர் அன்பாக இருப்பான்னு நினைக்கிறீங்க. ஸ்தோத்திரம். மனைவி டீயை கொடுக்கும்போது டீயில் சீனி போட்டாலோ விஷத்தை போட்டாலோ தெரியலை, சரி குடிப்போம் அப்படின்னு அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நரகமாக தான் இருக்கும் வார்த்தை. சோத்திரம். டீயில் டேஸ்ட் இல்லாட்டாலும் பரவாயில்லை, நீ காலத்தை எவ்வளோ கஷ்டம், டீயாவது போட்டு தந்தியே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த லெவல் மாறுது. நான் இதை சிம்பிளாக இது சிம்பிள் வார்த்தைகள் தான். ஆனால் வார்த்தை என்பது ரொம்ப முக்கியம். சில குடும்பங்களிலே சண்டைகளுக்கு மெயின் காரணமே ஒன்றில் கணவன் பேசுகிற வார்த்தை, இல்லாமன்றால் மனைவி பேசுகிற வார்த்தை. அப்போ நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதா இருந்தாலும் சரி, இடிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ஆயுதம் என்பது நாம் பேசுகிற வார்த்தை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இது ரொம்ப முக்கியம். மூணாவது ஒரு வேடை கூட சொல்லி உள்ளே வர்றேன். எதை பேசுகிறோமோ அதைத்தான் நாம் பார்ப்போம், எதை நாம் பார்க்க வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். சொல்கிற வார்த்தை புரியுத? திரும்பவும் சொல்கிறேன். எதை நாம் பேசுகிறோமோ அதைத்தான் நாம் பார்ப்போம். சொல்லுங்கள் பார்க்கலாம். எதை பேசுகிறோமோ, சத்தமாக எல்லாரும், எதை பேசுகிறோமோ அதைத்தான் பார்ப்போம். அடுத்து, எதை பார்க்க வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். புரிஞ்சு கொள்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும்போது அப்போ இருள் இருந்துச்சு, அவர் அதை பேசலை. ஆமேன். ஆனால் அவர் பேச வேண்டியது எதை பார்க்க வேண்டுமோ அதை பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவுது பார்க்க வேண்டியதை பேசினார். சிலர் என்ன பேசுவாங்கன்னா இருக்கிறத பேசுவாங்க. ஆமாம், ஒரு கையில் ஒரு காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஆமேன். அது லேடிஸுக்கு தான் அந்த கிருபை அதிகமாக இருக்கும். ஸ்தோத்திரம். எது இருக்குதோ. ஆமேன். புருஷன் ஏதாவது பண்ணுன்னா, ஏதாவது கேட்டார்னா உடனே பெரிய லிஸ்ட்டே அடிக்கிறாங்க. மல்லி இல்லை, மிளகு இல்லை, வத்தல் இல்லை, டப்பா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆமேன், நாம் எதை நம்ம பார்க்க விரும்புகிறோமோ அதை நாம் பேச வேண்டும். ஆமேன். ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். எதை ஆமாம் பேசுகிறோமோ, நம்ம எதை பேசிகிட்டு இருக்கிறோன்னா
அதை சீக்கிரமே நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம், பரிசுத்தத்தை பார்ப்போம். செழிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், செழிப்பை பார்ப்போம். ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுகிறோம், ஐஸ்வர்யத்தை பார்ப்போம். ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறோம், ஆசீர்வாதத்தை பார்ப்போம். ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் சில நேரங்கள் நக்கலாக சொல்கிறதெல்லாம் கூட ஆண்டவர் நிறைவேற்றிட்டார் அப்படின்னாரு. அதான் நம்ம பலிபீடத்திலிருந்து பேசுகிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நான் பேசுகிற வார்த்தைகள் என்பது மிக மிக வேல்யூ உள்ளது. அப்போது நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ அதைத்தான் நான் பேச வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நான் எதை பேசுகிறோனோ அதை தான் பார்ப்பேன். என் குடும்பத்தில் என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இதையே பேசிகிட்டு இருந்தோன்னா முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில் ஒரு சமாதானமும் இல்லை, இதே பேசிகிட்டு இருந்தால் சமாதானத்தை பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, அதை சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு ஆசீர்வாதம் வராது. அந்த கஷ்டத்தின் மத்தியிலும், அந்த நெருக்கத்தின் மத்தியிலும், அந்த சமாதானம் இல்லாத மத்தியிலும் சொல்லணும், ஆமாம், கர்த்தர் என்னை சமாதானமாக வைப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைப்பார், கர்த்தர் என்னை ஒரு குறைவு இல்லாமல் வைப்பார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடினாலே ஆமாம், இந்த சூழ்நிலைகளெல்லாம் நிச்சயமாக தலைகீழாய் மாறும். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட சொல்கிறேன். ஒருவன் ஆமேன் நேசிக்கப்படுவதும் வெறுக்கப்படுவதும் அவன் பேசுகிற வார்த்தையை பொறுத்து தான் இருக்குது. ஆமேன். ஒருவன் நேசிக்கப்படுவதும் வெறுக்கப்படுவதும் அவன் பேசுகிற வார்த்தை தான் இருக்குது. சில ஆட்கிட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்கள், அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதோ எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த ஆள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க விரும்புவோம், அந்த ஆள்கிட்ட திரும்பவும் பேச விரும்புவோம். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது இறுக்கிய சமாதானம் நம்மளை விட்டு போயிருன்னா அங்கே பார்த்தாலே ஓட ஆரம்பிப்பாடா, சாமி வருது, என்னத்தை கொண்டு வாராளோ தெரியலை அப்படின்னு. ஸ்தோத்திரம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லைன்னா மேட்ரு எங்கே தான் இருக்குன்னா உங்கள் வார்த்தையில் இருக்குது. சத்தம் ஒரு அறையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சிலர் யார்கிட்டயா பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, என்னத்தை கொளுத்தி விட்டுட்டு இருக்க அளவு தெரியலை, குடும்பத்தில் இனி என்ன வரப்போகுதோ அப்படின்னு. நம்ம பேசுகிற வார்த்தை உங்களை அநேகர் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். பக்கத்து வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க, முன் வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க, பின் வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க, சைடில் உள்ளவங்க பேச மாட்டாங்க, சர்ச்சில் உள்ளவங்க அதிகமாக பேச மாட்டாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க சுற்றிலும் இருக்கிறவங்கெல்லாம் மிஸ்டேக்கு, நீங்களும் நல்லவங்க தான். உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஏதோ டேஞ்சராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்கள் வார்த்தை நல்லா இருக்குன்னா நம்மை நேசிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஒரு சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் நேசிக்கப்படுவதும் வெறுக்கப்படுவதும் அவன் பேசுகிற இதில் தான் இருக்குது. சத்தமாக சொல்லுங்கள், வார்த்தையில் தான் இருக்கும். ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னா நீங்கள் அநேகரால் நேசிக்கப்படுகிறவராக இருப்பீங்க. சோத்திரம். உங்கள் வார்த்தை சரியில்லாமல் போச்சுன்னா ஆமேன், அநேகர் வெறுக்கிற ஒரு நபராய் மாறுவோம். எனவே வார்த்தையை நாம் ரொம்ப கவனமாய் பயன்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யட்டும். இங்கே மொர்தெகாயின் வார்த்தைகளை உள்ளவாறே கவனிப்போம். இவன் பேசுகிற சில வார்த்தைகளை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நேரம் அதிகம் போய்விட்டது, ஆனால் நான் ஷார்ட்டாக ரொம்ப விளக்காமல் இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக. சத்தமோரலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு போதும் இடத்திலிருந்து எழும்பும். கவனிங்க, அவன் இந்த இடத்துல மொர்தெகாய் செல்லுகிற பாதை என்பது மகா
கொடிய ஒரு பாதை, ஒரு கடினமான பாதை. அதாவது மரணத்துக்கு நெருங்கி போயிட்டான். அவன் மட்டும் மரித்தால் கூட பரவாயில்ல, முழு யூத ஜனங்கள் என்ன செய்யப்பட போகிறார்கள்? மரிக்க போகிறார்கள். அப்போது நம்ம வாசித்தோம், மொர்தெகாய் 9 வாசித்தோம், மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு என்ன செய்தான்? அறிவித்தான். அதில் ஒரு வார்த்தை தான், ஆமென் ஸ்தோத்திரம், மொர்தெகாய் சொன்னது, நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்த. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்னா, கவனிங்க, நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க. நம்மளாக இருந்தால் நீ அமைதியாக இருந்தால் யூத ஜனங்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். நீ மட்டும் பேசி ஏதாவது செஞ்சிருவான்னா யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். நம்மளாக இருந்தால் அப்படின்னு. ஏன்னா இப்போது எஸ்தர் யாரென்றால் ராஜாவுடைய மனைவி. இப்போ இவன் ஏதாவது நினச்சி ஏதாவது செஞ்சால் கண்டிப்பாக ஏதாவது நடக்கலாம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம செல்வம் சரிம்மா, நீங்கள் மட்டும் ஏதாவது செஞ்சிங்கன்னா மட்டும்தான் ஏதாவது நடக்கும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. சில மனிதர்களை பார்த்து இவனோட வார்த்தை நீங்கள் கவனிக்கணும். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால், பேசுங்க, யூதருக்கு வசனத்தை பார்த்து சொல்லுங்க, யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும். அப்போ அவன் வார்த்தையை கவனிங்க. நீ செயல்பட முடியும்னா செயல்படு, நீ செயல்படாட்டா அமைதியாக உட்காரு. ஆனால் கர்த்தர் வேற யாரையாவது கொண்டு யூதருக்கு சகாயத்தை ரட்சிப்பை அவர் கட்டளையிடுவார். வார்த்தை கவனிக்கிறீங்களா நீங்கள்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த வேடை கவனிக்கணும், அந்த வார்த்தை நீ கவனிக்கணும். நீ எப்படியாவது ஹெல்ப் பண்ணு, உன்னால் மட்டும்தான் இது முடியும். நீ ஹெல்ப் பண்ணாட்டா யூத ஜனங்கள் அழிந்து போவார்னு அவன் சொல்லலை. நல்லா கவனிக்கணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப் பண்ணு. அப்படி நீ ஹெல்ப் பண்ணான்னா நீ பொத்திட்டு அமைதியாக இரு. ஆனால் ஆண்டவர் வேற யாரையாவது கொண்டு யூதருக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, சட்டம் ஏற்றப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் யூத ஜனங்களை காப்பாற்றுவது நிச்சயம். கர்த்தர் அவர்களை அழிக்க ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நீ பெரிய ராணினெல்லாம் பெருசாக ஒன்றும் பீத்தாத. செயல்பட முடியும்னா செயல்படு, இல்லைன்னா அமைதியாக உட்காரு. போ, நீ இடத்த காலி பண்ணு. ஆனால் யூத ஜனங்கள் அழிக்கப்பட மாட்டாங்க. சட்டம் ஏற்றப்பட்டாலும் சரி, ஆனால் யூதர்களுக்கு ஒரு சகாயம் கண்டிப்பாக கிடைக்கும். யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். நீ செயல்பட்டால் ஒன்றை கொண்டு ஒரு சகாயம் ரட்சிப்பும் கிடைக்கும், கண்டு வரும். நீ செயல்படாவிட்டால் இன்னொருத்தங்களை கொண்டு கர்த்தர் இந்த சகாயத்தை ரட்சிப்பும் கட்டளையிடுவார். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, யூத ஜனங்கள் காப்பாற்றப்படுவது உறுதி. யூத ஜனங்கள் அழிக்கப்படவே மாட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அந்த வேர்டு ரொம்ப டச் பண்ணுச்சு, என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. ஆமாம், இதெல்லாம் கேட்ட உடனே, ஆனால் நீ தப்பலான்னு மட்டும் நினைக்காத. இந்த வேர்டை அவள் கேட்ட உடனே ஆக்ஷன் இறங்குறா. ஓகே, நாங்கள் உபவாசம் பண்ணுறோம், நீங்கள் இது பண்ணுங்க. கவனிங்க, சூழ்நிலையை பார்த்து மொர்தெகாய் வார்த்தையை மாற்றவில்லை. எல்லாரும் சேர்ந்து இந்த பாயிண்டை சொல்லுங்கள். சூழ்நிலையை பார்த்து, நல்லா சத்தமாக சொல்லணும், சூழ்நிலையை பார்த்து மொர்தெகாய் வார்த்தையை மாற்றவில்லை. திரும்பவும் சொல்லணும், இந்த வேர்டு உள்ளே இறங்கணும் நமக்குள்ள. சத்தமாக சொல்லணும். சூழ்நிலையை பார்த்து மொர்தெகாய் வார்த்தையை மாற்றவில்லை. ஒரு முறை கூட சொல்லிடுவோம். சூழ்நிலையை பார்த்து மொர்தெகாய் வார்த்தையை
மாற்றவில்லை. நமக்கு டிஃப்ரெண்ட் என்ன தெரியுமா? ஜனவரி 1 ஒரு வார்த்தை பேசுவோம், பிப்ரவரியில் இன்னொரு வார்த்தை, அடுத்து மார்ச்சில் இன்னொரு வார்த்தை, டிசம்பர் ஆகும்போது இயேசுவே குறை சொல்லிடுவோம். இவன் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்த போதும் இயேசுவை குறை சொல்லவும் இல்லை, அவன் வார்த்தை மாறவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை செக் பண்ணி பாருங்க. ஜனவரியில் பேசின அதே வார்த்தையை தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? சில நல்ல காசு இருக்கும்ப என் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, என்ன ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பணம் எல்லாம் போகும்ப இந்த ஆண்டவரை தேடி என்னத்தை கிடச்சி. வார்த்தை மாறுது, நீ ஒன்றும் சாதிக்கும் வாய்ப்பே கிடையாது. கையில் காசு இருக்கும்போது நீ சொல்லணும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ஒன்று இல்லாமக்குமும் சொல்லணும் கர்த்தர் என்ன ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்கிறாரு. வார்த்தை மாறக்கூடாது, வார்த்தை மாறக்கூடாது. ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் சமாதானமாக இருக்கும்போதும் கர்த்தர் நல்லவர்னு மட்டும் வரக்கூடாது. சில நேரங்கள் நீ இக்கட்டான சூழ்நிலை வழியாக சொல்லும் போதும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு, அவர் எனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில விசுவாசிகள் பாஸ்டன்ற லெவலில் கண்டுபிடிக்க முடியும். வர்ற விதத்தை வர்ற விதத்தை வச்சாலே நமக்கு தெரியும் இது இன்னைக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்கன்னு. அவைக்கு முகத்தை பார்த்தாலே தெரியும் இந்த வாரத்துக்குள்ளே ஏதோ உட்கட்சி பூசை, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் எல்லாம் வீட்டில் நடந்திருக்கு. அக்கௌண்ட்டில் பணம் ஒன்றும் இல்லை போல் தெரியுது. மேடம் ஒரு வழியாக வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆமே, வார்த்தை மாறக்கூடாது, வார்த்தை மாற எவ்வளோ வந்த போதும் மொர்தெகாயின் வார்த்தை மாறவே இல்லை. அவன் அழுதது உண்மைதான், ஐயோ அப்படின்னு உண்மைதான். ஆனால் நீ செய்ய முடியும்னா செய், இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. ஸோ இப்படி ஒன்று வந்துட்டு நம்மெல்லாம் சாக போகிறோம் அப்படி சொல்லலை. ஆமான் சட்டத்தை ஏற்றிட்டான், நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறோம், எப்படியாவது உதவி பண்ணு சொல்லலை. நீ இந்த காலத்தில் பேசுங்க, மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல வரும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீ மௌனமாக நீ செயல்பட்டால் ஒன்றை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிடுவார். நீ மௌனமாக இருந்தால் இன்னொருத்தங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆனால் ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட போவது மட்டும் உறுதி. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க ஆமேன். கஷ்டத்தின் மத்தியிலும் நீ பேசுகிற வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், உங்கள் வார்த்தையை கவனிக்கிறார். ஒன்றும் இல்லாத போதும் சொல்லணும் கர்த்தர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறார். வார்த்தையை மாற்றாதுங்க. சில இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் அது வலிக்கும். இப்போ மொர்தெகாய் வலிச்சு, அவன் அழுதான், ரெட்டுடுத்தினான், சாம்பல் உட்காந்தான், கண்ணீர் விட்டான். அதை நான் இல்லை சொல்ல, அது வலிக்கும், வலிக்கணும். ஸ்தோத்திரம். ஆனால் வார்த்தை மாறலை, வார்த்தை மாறலை. வஸ்திரம் மாறிச்சு, கண்ணீர் வந்துச்சு, புலம்பல் வந்துச்சு. ஆனால் என்ன மாறையில சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன மாறையில? நம்மளை செக் பண்ணி பார்ப்போமா? இவ்வளோ நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம சூழ்நிலை கேட்டார் போல் வார்த்தை மாறுது. ஸ்தோத்திரம். இல்லை இல்லை வேண்டாம். என்ன ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் சொல்லுங்கள் கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். என்ன இக்கட்டான, ஒருவேளை நம்ம பிள்ளைங்களாம் நல்லா மார்க் எடுத்துருக்கீங்க, ரொம்ப சல்யூட், ரொம்ப சந்தோஷம். இன்னும் மார்க் மட்டும் இன்னும் பெரிய பெரிய லெவலில் பிள்ளைங்க எல்லா படம் தோத்துட்டு வந்தாலும் நீங்கள் சொல்லணும் மக்களை நீ நல்லா தான் இருப்பான்னு சொல்லணும். ஹலோ ஆமேன் வர மாட்டேங்குது. எல்லா படம் பாஸ் ஆகிட்டு வந்தவுடனே நல்ல மார்க் எடுத்தவுடனே ரொம்ப சந்தோஷம், என் பிள்ளை நல்லா இருக்கும், ஓகே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நான் என்ன சொல்கிறேன்னா. ஆனால் ஒன்றும் இல்லாத நேரத்தில் என்ன சொல்லணும், நீ நல்லா தான் இருப்பார், நீ தோத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, சோத்திரம், ஆண்டவர் ஒன்று நல்லா வைப்பார். அந்த வேர்டெல்லாம்
அவங்க பிள்ளைகளுடைய சரித்திரத்தையே மாற்றிவிடும். அந்த பிள்ளைய பார்த்தியா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, நீ பார்த்தியா சோத்திரம், உனக்கு நான் சோறு தாரனே, உன்னையை நான் வீட்டில் வச்சு வளர்க்கேனே, உன்னை வளர்க்கிய போல் அந்த பட்டியை வளர்த்தாலே நல்லா இருக்கும், அப்படி இப்படிலாம் சப்பி தள்ளுனா வார்த்தை மாறிட்டுனா வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? இந்த பவுலுக்கு லைஃப்பில் அது ரொம்ப பார்க்க முடியும். அவன் ஆரம்பத்துலேருந்து அந்த மறிக்கும் தருவாயில் வரைக்கும், சார் மறிக்குன்னா அந்த கைது செய்யப்பட்டு அவனுடைய ட்ராவல் எல்லாம் வரைக்கும் அவனுடைய பவுலுடைய வார்த்தை எங்கேயும் ஸ்லிப் ஆனதாக பார்க்கவே முடியாது. அவன் சொல்லுவான், எனக்கு மரணக்கட்டு இருக்குது, ஆனாலும் அவன் வார்த்தை எங்கேயும் மாறாது. ஸ்தோத்திரம். கர்த்தரை நல்லா வச்சு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இந்த நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகிற முன்னாடி இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, நீ எவ்வளோ கீழ்நோக்கி உங்கள் வாழ்க்கை போனாலும் அது வலிக்கும், அது கஷ்டம்தான், உண்மைதான், அதை அனுபவிங்க. ஆமென். கண்ணீர் விடுங்க, வேதனைப்படுங்க, ஆனால் வார்த்தையை மாற்றிடாதுங்க, வார்த்தையை மாற்றிடாதுங்க. அந்த கண்ணீர் மத்தியிலும் சொல்லுங்கள், அப்பா நீ நல்லவர் ஆண்டவர். யோபுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தான். யோபுக்கு மனைவி பணம் எல்லாம் இருந்தபோது நல்லா பேசினா, எல்லாம் போனவொடனே என்ன சொன்னா, நீ எதுக்கு உயிரோடு இருக்கணும், சாக வேண்டியதானேண்டா. ஆனால் யோபு பணம் இருக்கும்போதும் கர்த்தர் நல்லவர்னு சொன்னார், எல்லாம் இழந்த போதும் கர்த்தர் யாருன்னு தான் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வார்த்தை மாறலை. அதனால் என்ன நடந்துச்சு? இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டா. நான் சொல்கிறேன், நல்லா ஃபீலிங் இருக்கா, நல்லா அழுங்க, கண்ணீர் அடிச்சிருங்க, அழுதுக்கு பயப்பட ரூமை போட்டுங்க, ஸோ அது நல்லா அழுங்க. அப்படி அதில் எல்லாம் குறைய வைக்காது. ஆனால் அழுதுட்டு ரெடி ஆகிட்டீங்களா, ஸ்தோத்திரம், திரும்ப நார்மலாகுங்க. ஆனால் வார்த்தையை மாற்றிடாதுங்க. அந்த நெருக்கத்திலும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீ நல்லவராப்பா, எங்களையும் என்னை என் குடும்பத்தையும் நீ நல்லா தான் வைப்பீர் ஆண்டவரே, எங்கள் சபையை நீ நல்லா வைப்பீர் ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தில் வந்து சேருவோம் ஆண்டவரே, என் குடும்பம் குட்டி பரலோகமாகத்தான் இருக்கும். ஒருவேளை புருஷன்ட்ட பேசாமல் இருப்பீங்க, ஆனால் வார்த்தையில் சொல்லணும், என் குடும்பம் குட்டி பரலோகமாக தான் என்ன செய்யும் இருக்கும். கையில் ஒரு காசு இருக்காது, மீன் வாங்க கூட பாய்ச்சா இருக்குது, அப்போன்னு சொல்லணும், ஆண்டவரே நீர் என்ன ஐஸ்வர்யவானாகத்தான் வைப்பீர் ஆண்டவரே. அந்த வேர்டு நம்ம வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிடும். சில பெண்கள் சொல்லுவாங்க, இல்லை ஆண்கள் யாரோ மாறின்னு சொல்லு, இனி இவரு கூட நல்ல வாழ்க்கை இருக்காது, இனி நல்ல வாழ்க்கை இவனை கட்டினால இவளை கட்டினா எனக்கு நீ நல்ல வாழ்க்கை ஒன்றும் இல்லை. அங்கே பேசி 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 அந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை நாசாக்கிடுவாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு தந்த வாழ்க்கை இந்த நல்லா வாழ வைப்பார், சந்தோஷமாக வாழ வைப்பார். இந்த சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார். அப்படி பேசி பேசி பழகி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்ட்ரோடக்ஷனை, ஒரு குடும்பம் கட்டப்படுவதும் இடிக்கப்படுவதும் அவங்க பேசுகிற வார்த்தையில் இருக்குது. அப்படி சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, சூழ்நிலைகளை பார்த்து மொர்தெகாய் வார்த்தை என்ன செய்யலை. ஆமேன். இது பாயிண்ட் இல்லை, இது அனுபவமாகும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆனால் ஒரு கட்டத்தில் யோபோ போல் இருக்கலாம், வரலாம், ஆனால் வார்த்தையை மாற்றாதுங்க, திரும்ப அதே அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமென். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, 2வது நான் ஒரு எத்தனை 4 பேர் 4 அணை இருக்குது. நான் வேகமாக சொல்கிறேன் அடுத்து உள்ளவர்களெல்லாம். இது என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு, அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டே நான் இதை சொன்னேன். ஆமென். கர்த்தர் கிருபை செய்யட்டும். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அவன் யூதன் என்று அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள், மொர்தெகாயின் வார்த்தைகள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். மொர்தெகாயின் வார்த்தைகள்
நிலை நிற்குமோ என்று அவனுக்கு அறிவித்தார்கள். மொர்தெகாயின் வார்த்தையிலே என்ன தெரிய வைந்ததென்றால், அவன் யூதன் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டார்கள். சத்தமோ ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ரெண்டாவது, அவனுடைய வார்த்தை, அந்த சொற்கள், அவனுடைய வார்த்தை அவன் யார் என்பதை வெளிப்படுத்தினது. மொர்தெகாயின் வார்த்தைகள் எப்படி எதை வெளிப்படுத்தினது? அவன் யார் என்பதை. நம்முடைய வஸ்திரம் அல்ல, நம்முடைய வேஷம் அல்ல நாம் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டியது. நம்முடைய நம்முடைய வார்த்தைகள் தான் நாம் யார் என்பதை என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? வெளிப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அந்த எப்படின்னா, அவன் பேசணும், இவன் ஏன் வணங்கலை? அவன் யூதன், இவன் ஏதை செய்யலை? ஓ, அப்போ யூதன்னா வணங்க மாட்டானா? பார்ப்போம் அப்படின்னு. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூட, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனான். அதாவது வார்த்தை என்னென்னா, ஒரு யூதன் யெகோவா தெய்வத்தை தவிர வேறு ஒருவரை என்ன செய்ய மாட்டான்? வணங்க மாட்டான். அது வார்த்தை. அவன் பேசின வார்த்தையில் அவன் யூதன் என்பதை அறிந்து கொண்டான். ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னொன்றை கூட அவன் என்ன செஞ்சான்? அவன் அறிந்தது மட்டும் இல்லை, அவனை புரிஞ்சிட்டு, ஒரு யூதன் இது பண்ண மாட்டான், யாரையும் வணங்க மாட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டாச்சு. அதனால் வணங்கலை. அடுத்து திரும்ப வரும்போது இப்போ என்ன நடக்குன்னா, மொர்தெகாய் ஆமானை என்ன செய்யலை? வணங்கலை. அப்படின்னா அவன் சொல்கிறத மட்டும், நான் ஒரு யூதன், அதனால் இன்னொருத்தனை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமானை அவன் வணங்கலை. அவன் சொன்னது போலவே அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதனால் அவன் யார் என்பதை அவன் பேசின வார்த்தை என்ன செய்தது? வெளிப்படுத்தினது. நான் யூதனாக்கும், நான் யெகோவா தெய்வத்தை தவிர வேறு யாரையும் என்ன செய்ய மாட்டேன்? வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்த செகண்டு ஆமானுக்கு காலில் போய் அவன் விழலை. சொன்னது போலவே அவன் திரும்ப என்ன செஞ்சான்? செய்கிறவனாக இருந்தான். அவன் வார்த்தை அவன் யார் என்பதை அவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தினது. சத்தமோ ராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் நல்ல ஞாபகம் இருக்குது. சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். நாங்கள் ஒரு நல்ல ஞாபகம் இருக்கும். அப்படி ஈத்தாமலில் இருக்கும், அப்படி நைட்டு அப்படியே சுற்றுவோம் காரை எடுத்துகிட்டு. அப்போ கன்னியாகுமரிக்கு ஒரு 12 மணி இருக்குது, ராத்திரி 12 மணிக்கு கன்னியாகுமரி பீச்சுக்கிட்ட அப்படி வர்றோம். ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் கூட இருந்த ஒருத்தர் ஈத்தாமல் வளர்ப்பு, அவர் சொன்னார், நான் இப்போ கூல்ட்ரிங்க்ஸு குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டியாச்சு அப்படின்னார். சொல்லிவிட்டு 3 நிமிஷம் கூட தாண்டி இருக்காது, சொல்கிறேன் வாங்க ஒரு 7 அப் குடிக்க போவோம் அப்படின்ட்டார். எனக்கு மண்டையில் அடித்து, ஐயா சொல்லி ஒரு 10 நிமிஷமாக தாண்டக்கூடாதா? சோத்திரம். சொல்லி 3 நிமிஷத்துக்குள்ளே எங்கே போயாச்சு, வாங்க அது இன்னைக்கு ஒரு நாள் நம்ம குடிப்போம் அப்படின்னு. அப்போ நிப்பாட்டியாச்சுன்னு சொல்லி அடுத்த 2 நிமிஷம் கூட தாண்டி இருக்கேன். சொன்னார் வாங்க நம்ம அப்படி ஒரு கூல்ட்ரிங்க்ஸு 7 அப் குடிச்சிட்டு வரோம் அப்படின்ட்டார். அப்போ வார்த்தை ஒன்று, செய்கை இன்னொன்று இருந்துச்சு. ஆனால் மொர்தெகாய் பார்த்திங்கன்னா, அவன் எதை சொன்னானோ அதே செய்கிறவனாக இருந்தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இவன் சொல்கிறெல்லாம் தண்ணீரை தான் எழுதி வைக்கணும்னு சொல்லுவாங்க, தெரியுமா? சோத்தம். அப்போ புரிஞ்சுக்கணும், இவ சொல்கிறது ஒன்று, செய்கிறதுன்னு ஒன்று. அப்போ அவங்க வெளிப்படுத்துது, இவ வேஸ்ட்டு அப்படின்னு வெளிப்படுத்திச்சு அவங்க செய்கிறத வச்சு. ஆனால் மொர்தெகாயோட வார்த்தைகள் அவன் யார் என்பதை என்ன சொல்ல, ஆமானுக்கும் அரண்மனையில் இருந்த எல்லாருக்கும் வெளிப்படுத்தினது. அவன் ஒரு யூதன். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எந்த இடமா இருந்தாலும் சரி, நாம் பேசுகிற வார்த்தை யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒன்று கூட சொல்லிட்டு அடுத்த பயனுள்ள வர்றேன், டைம் ஆகிட்டு. அந்த இயேசுவை பிடித்து கொண்டு போன போது பேதுருவும் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படி பார்க்கும்படியாக தன்னை மாற்றி அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். சோத்திரம். அவனும் இயேசுவை
ஒரு எதிர்க்கிற ஒரு நபராய், இயேசு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபராய் அவர்களோடு கூட சேர்ந்து இவனே இருக்கிறான். அப்போ அந்த பெண்மணி சொல்கிற ஒரு வார்த்தை, நீயும் கலிலேயன் அப்படி சொல்லிட்டு அடுத்த உன் பேச்சு அதற்கு என்ன செய்திருக்கிறது, ஒத்திருக்கிறது அப்படின்பா. அப்போ நீ இடம் மாறினாலும் நீ ஆள் யார் தான், கலிலேயன். நீ இயேசுவோடு உள்ள வந்த. அதுக்கு காரணம் எது காட்டுது? உன்னுடைய பேச்சு, உன்னுடைய வார்த்தை. சத்தமாக வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஆமென். சில இடங்களில் நாம் யார் என்பதை நம்மை அறியாமலே நம்முடைய வார்த்தையிலிருந்து நாம் வெளிப்படுத்த கூடியதாக இருக்கும். அதனால் மொர்தெகாயின் வார்த்தை அவன் யார் என்பதை வெளிப்படுத்தினது. அவன் எதை சொன்னானோ அதையே செய்கிறவனாக இருந்தான். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு வார்த்தை, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆமென் ஸ்தோத்திரம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். இது இந்த பெரியவர்கள் நம்ம ரொம்ப இதை இந்த வேர்டு நமக்கு ரொம்ப தேவை. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வத்தாரதையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு அவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் வார்த்தையை கேட்டு என்ன செய்தால் நடந்து வந்தாள். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்த லெவலில் நம்ம மாறணும். ஸ்தோத்திரம். தைரியமாக சொல்ல முடியும், எஸ்தர் ஒரு அனாதை பெண், அந்நிய பெண், அடிமை பெண். ஸ்தோத்திரம். இவள் ராணி ஆவதற்கு ஒரே குவாலிட்டி, அவளுடைய அந்த தன்மை இங்கே இருக்கிறது. அவள் மொர்தெகாயின் வார்த்தையை கேட்டு நடந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியுது, அவள் அரண்மனைக்கு போன பிறகும் ராஜாவின் மனைவிதான். இப்போ இவ சொல் கேட்டு நடக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் அரண்மனைக்கு போன பிறகும் எஸ்தர் யாருடைய சொற்கேட்டை நடந்தாள்? நான் கேட்குறேன், மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து, சரி அங்கே நீ இவங்க கட்டுக்குள்ளே இருந்தா, மொர்தெகாயை வளர்த்தான், சரி அவன் வார்த்தை கேட்டு நீ நடந்தாய். இப்போ அரண்மனைக்கு போன பிறகும் ராஜாவின் மனைவியான பிறகு நீ ஏன் இவன் வார்த்தையை கேட்டு நீ நடக்க வேண்டும்? அவ சொல்கிற முதல் பதில், நான் இந்த அளவுக்கு வருவதுக்கு காரணம் மொர்தெகாய்ன்றதை காட்டிலும் மொர்தெகாயின் வார்த்தையை கேட்டு நடந்தபடினால தான் எங்கே வந்தேன், இந்த லெவலுக்கு வந்தேன். அடுத்து அதே போல் முழு யூத ஜனங்களும் விடுவிக்கப்படுவதற்கு காரணமான ஒரு நபரை நான் மாறுவதற்கு காரணமும் நான் என்னுடைய இஷ்டப்படி நடக்கலை, யாருடைய இஷ்டப்படி நடந்தேன், மொர்தெகாயின் சொற்கேட்டு நடந்தேன் அப்படி சொல்லலாம். அப்போது மூன்றாவது, மொர்தெகாயின் வார்த்தைகள் பின்பற்ற வேண்டிய வார்த்தைகளாக இருந்துச்சு. புரியுது அவங்கள அந்த வார்த்தை? அதாவது அவனுக்கு அவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, அவன் சொல்லியது கேட்ட மட்டும் நடக்காத. கேட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை? சோத்திரம் ஆமென். ஆனால் இந்த மொர்தெகாயோட வார்த்தையை என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஃபாலோ பண்ணலாம். அவனோட வார்த்தையை பின்பற்றலாம், ஃபாலோ பண்ணலாம். அவன் ஒன்று சொன்னான்னா அதை கண்மூடித்தனமாக குருட்டுத்தனமாக அதை நம்பி அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணலாம். அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணுனா கண்டிப்பாக என் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு இந்த வார்த்தையோட வேல்யூ? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அதெல்லாம் பெரியவங்கள பார்த்து நம்முடைய வார்த்தைகளை யார் பின்பற்ற வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்மளோடு கூட இருக்கிறவங்க பின்பற்றலாம், ஃபாலோ பண்ணலாம். பாஸ்டர் சொன்னால் அதை கேட்டு நடக்கலாம் சார். அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூபிள். சிலர் சொல்லுவாங்க,
அப்பா சொல்லியதை கேட்காத, ஆனால் யார் சொல்லியதை கேளு, அம்மா சொல்லியதை கேளு. சொல்லுவாங்க, அம்மா என்னத்தை அடித்தாலும் என்ன இருந்தாலும் அம்மாட்ட அன்பாரு, ஆனால் நீ அப்பா சொல்லியதை மட்டும் கேட்டு நடந்தா நீ நல்லா இருப்பான்பாங்க. புரியுதா? நம்ம வேர்டு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நமக்கு கீழே இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க அந்த வார்த்தையை என்ன செய்யலாம் சொல்லுங்கள், அந்த வார்த்தையை சொல்லுங்கள், பின்பற்ற முடியும், அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ண முடியும், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும், அங்கீகரிக்க முடியும், அந்த வார்த்தைக்கு ஏற்றாற் போல் நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியும். அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். நம் ஒவ்வொருடைய வார்த்தைகளும் அப்படிப்பட்ட வார்த்தைகளாய் மாறுவதாக. எஸ்தருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ்ஸிங் மொர்தகாய். மொர்தகாட்ட நீ என்ன படித்த அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு அவள் சொல்லுவா, மொர்தகாய் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்கலாம். மொர்தகாய் சொல்கிறேன், டேய் இதை செய்யாத, நான் செய்ய மாட்டேன். ஒருவேளை அவளுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். இது ஏன் இப்படி சொல்கிறார், இல்லை அவர் சொன்னார் அதனால் நம்ம செய்யாண்டாம். ஆனால் ஒரு 3 மாதம் தாண்டி அவர் சொல்ல முடியும், அன்னைக்கு அவர் சொன்னதை போல் நான் செய்யாதனால இன்றைக்கி இந்த காரியத்தை ஒரு வெற்றியை பார்க்க முடிஞ்சு. புரியுது அந்த வேர்டோட வேல்யூ. ஸ்தோத்திரம். அரண்மனைக்கு போன பிறகும் ஏன் அவள் பின்பற்றாம வார்த்தையை, அவளுக்கு தெரியும். ஆமீன். அவர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அதில் பல அர்த்தங்கள் இருக்கும். அதை பின்பற்றலாம், அதை ஃபாலோ பண்ணலாம், அதை நம்பலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகரிடத்தில் உள்ள காரியம், பேசு, பழகு, அன்பாரு, அவன் சொல்கிற வார்த்தையை மட்டும் நீ நம்பாத, அவன் சொல்கிற வார்த்தையை கேட்டு நீ நடக்காதன்னு சொல்கிற என்ன சொல்கிற அந்த சூழ்நிலை பெண்டிகாஸ்ட் ஃபீல்டில் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டுமென்றால் நம்முடைய வார்த்தையை பலர் பின்பற்றத்தக்க அளவில் நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் மாறுவதாக. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வேடம் மட்டும் சொல்லி அடுத்த பையனை சொல்லி முடிச்சிடறேன். ஏன் இவள் மொர்தகாயின் வார்த்தையை பின்பற்றினாள் என்றால் ஒரே ரீசன், அவள் மொர்தகாயை நம்பினாள். மொர்தகாயை நம்பினபடினால் அவன் வார்த்தை என்ன செய்ய முடிந்தது, பின்பற்ற முடிஞ்சிச்சு. உண்மைதானா? யாரை நம்புகிறோமோ அவங்க வார்த்தை என்ன செய்யலாம், பின்பற்றலாம். அந்த ஆளை நம்பலைன்னு அவங்க வார்த்தையை பின்பற்ற முடியுமா? வாயை திறந்து பேசுங்க சத்தமாக. ஹல்லேலூயா. ஆமென். 4வது ஒன்று, இது லைட்டாக சொல்லி முடிக்கிறேன், ஆண்டவர் கிருபை தரட்டும். எஸ்தர் வாசிக்கான 22, 23. 2 பேர் ராஜாவை கொல்ல பிளான் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். உடனே இது 22 இந்த காரியம் தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். 23 கடைசி. அந்த வார்த்தை நாளாகம புஸ்தகத்தில் தூக்கி போட்டார்கள். இது ராஜ சமூகத்தில் நாளாகம புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மொர்தகாய் செய்தவைகள், அவன் சொன்ன வார்த்தைகள் எங்கே எழுதப்பட்டிருந்தது சொல்லுங்க, பேசுங்க. நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. குறிக்கப்படுகிற வார்த்தைகள். என்ன சொல்ல, அந்த வார்த்தை எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளை என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அவன் சொன்ன அந்த வார்த்தை இப்படி தேரா செஞ்சாங்க. எஸ்தர் முகாந்திரம் மொர்தகாய் இதை சொன்னான் என்று எங்கே எழுதி வச்சுருந்தாங்க, 4ஆம் புஸ்தகத்தில். நம்ம பேசுகிற வார்த்தை எங்கேயா எழுத முடியுமா சொல்லுங்க? ஹலோ, சோத்திரம். நீங்களே எழுதி வச்ச முடியுமா? முதல்ல சிலர் சிரிக்கிறீங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மொர்தகாயின் வார்த்தைகள் என்ன சொல்ல, எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளாய் என்ன செய்தது, இருந்துச்சு. அப்போ அதை தூக்கி தூரப்பட முடியும். உடனே அது எழுதப்படாமல் சொன்ன வார்த்தை எங்கே எழுதுகிறாங்க, 4ஆம் புஸ்தகத்தை எழுதுகிறாங்க.
நான் அதை இப்படி சொல்கிறேன், இதில் நல்லா அர்த்தம் உண்டு. பட் என் சிந்தையில் வந்த இதை மட்டும் சொல்கிறேன். மொர்தெகாயின் வார்த்தைகள் விலையேறப்பட்டதுன்ற காட்டிலும் விலையுள்ள வார்த்தைகளாக இருந்துச்சு. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்துச்சு சொல்லுங்கள், பேசுங்க, வாயத்திறந்து சத்தமாக பேசுங்க. விலையுள்ள வார்த்தைகள். சத்தமாக வாயத்திறந்து சொல்லுங்கள், என்ன வார்த்தைகள்? இந்த சத்தம் போதும், அது இன்னும் சத்தமாக. அதனால் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வார்த்தை என்ன சொல்ல, ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு வேர்டு அப்படி இருக்குது. நம்மளை பார்த்து சொல்லணும். அன்னைக்கு அவங்க அந்த வேர்டு சொன்னாங்க, அந்த அக்கா நீ நல்லா இருப்பான்னு ஒரு வேர்டு சொன்னாங்க. அந்த பெண்மணி, சமாரிய நாட்டு பெண்மணி, அந்த முழு யூத ஜனங்களையும் அந்த சமாரிய நாட்டு ஜனங்களை இயேசுவிடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவள் சொன்ன ஒரு வேர்டு ஒரு விலையுள்ள வேர்டாக இருந்துச்சு. அதாவது அவன் என்ன சொன்னான்னா, நான் செய்ததையும் செய்ய போகிறதும் ஒருவர் எனக்கு என்ன செய்தார்? அறிவித்தார். அவர் யாருன்னு நீங்கள் வந்து பாருங்கள். அந்த ஒரு வேர்டு, அந்த விலையுள்ள வேர்டு. அந்த வேர்டு சமாரிய நாட்டு ஜனங்களை யாரிடத்தில் கொண்டு வர வைத்து விட்டது? இயேசுவிடத்தில். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் எழுதுறீங்கன்னா இந்த வேர்டை எழுதுங்க. என்னுடைய வார்த்தைகள் விலையுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வார்த்தைகள், நீங்களே முடிச்சிருங்க, எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்குன்னு சொல்லுங்கள். விலையுள்ள வார்த்தைகளாக. உங்கள் வார்த்தைகள் விலையுள்ள வார்த்தைகளாக இருக்கும் என்றால் அந்த வார்த்தை நிமித்தம் ஒரு நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக. இவன் வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. நான் சொல்கிறேன், எழுதப்படாமல் மட்டும் இருந்திருக்குன்னா மொர்தெகாய்க்கு சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கும். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நாள் தாண்டி சம்பளம் முடிஞ்சு ஒரு நாள் ராஜாவுக்கு என்ன வரல சொல்லுங்கள்? தூக்கம் வரல. தூக்கம் வராதவொடனே ராஜா சொல்கிறாரு, அந்த 4ஆம் புஸ்தகத்தை எடுத்து என்ன செய்யுங்க? வாசிங்க. எடுத்து வாசித்த போது அதில் வாசித்தவன் எதை வாசித்தான்? இப்படி ஆக்கும் பிக்தானாவும் தேரேசும்ல கொலை செய்ய வந்தார்கள். அப்பொழுது மொர்தெகாய் என்ன செய்தான்? அவன் சொன்னதுனால இப்படிலாம் ஆச்சு. உடனே ராஜா கேட்குறான், அவனுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோமா, ஏதாவது உதவி செஞ்சோமா? அன்னைக்கு எழுதப்பட்டபடியினால் அதை மிகப்பெரிய ஆபத்து காப்பாற்றுவதற்கும் ராஜா கனம் பண்ணப்படுவதற்கும் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டபடினால இன்னைக்கு மொர்தெகாய்க்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறினது. உண்மைதானா? எழுதப்படாமல் இருந்திருக்குன்னா நிலைமை நினச்சி பாருங்கள். ஒருத்தன் வெளியே நின்று துள்ளிட்டு நிற்கிறான், இந்த ஸ்தோத்திரம் முறைஞ்சிட்டு நிற்கிறான். ஆமாம், உள்ளே போகணும். மொர்தெகாயை தூக்கு மரத்தில் கொண்டு என்ன செய்யணும்? போடணும். மறைஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை எழுதப்பட்டபடினால மொர்தெகாயை இப்படிலாம் கனம் பண்ணு அப்படின்னு இவனுக்கே தெரியாது, ஆமான்னு தெரியாது. ஏன் ராஜா அவனை கனம் பண்ண சொல்கிறாரு? ராஜா வஸ்திரம் ஏன் இதை சொல்கிறாருன்னு மொர்தெகாய் ஆமானுக்கு புரியல. சோத்திரம். ஏன்னா அவன் செய்த வார்த்தைகள் என்ன செய்யப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருந்துச்சு? எழுதப்பட வேண்டிய வார்த்தை. இன்றைக்கி சில ஆளுக்கு வேடெல்லாம், அப்துல் கலாம் அவங்களோட வார்த்தைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சில பெரிய பெரிய தலைவருடைய வார்த்தைகள் எழுதப்பட வேண்டிய வார்த்தை. ஏன்னா அது விலையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகள் விலையுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும், விலையுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். சொல்லுங்கள், என்னுடைய வார்த்தைகள் அநேகர் பின்பற்றப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருக்கட்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். கண்களை மூடுவோம். நேரம் அதிகம் போயிட்டு. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகள் விலையுள்ள வார்த்தைகள், என்னுடைய மொர்தெகாயின் வார்த்தைகள் பின்பற்றப்பட வேண்டிய வார்த்தைகள். மொர்தெகாயின் வார்த்தைகள் அவன் யார் என்பதை வெளிப்படுத்தின வார்த்தைகள். முதல்ல சொன்ன மொர்தெகாயின் வார்த்தைகள் சூழ்நிலையை பார்த்து அவன் வார்த்தை மாறவே இல்லை. நம்ம சர்ச்சில் சிலருக்கு வேடெல்லாம் நல்லா இருக்குது, சிலருக்கு வார்த்தையில் இன்னும் நிறைய மாறணும். ஸ்தோத்திரம். சிலர் உங்கள் வார்த்தை ரொம்ப கவனமாக வெளியே விடுங்க, அது உங்கள் லெவலில் தூக்கி கீழே அடிச்சிடும்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமே. நான் ஆண்டவர் அனுமதித்தால் இந்த எஸ்தர் புஸ்தகத்திலேருந்து ஆண்டவர் அனுமதித்தால் ஒருவேளை நான் வர்ற வாரத்திலேருந்து கண்ணி பண்ணுவேன் சில வார்த்தைகளை குறித்து. ஆமே. கண்களை மூடுங்க, பார்க்கலாம். நான் சொல்கிறது போல சொல்லுங்கள். சூழ்நிலையை பார்த்து என் வார்த்தையை நான் மாற்றக்கூடாது. சத்தமாக சொல்லுங்கள். சூழ்நிலையை பார்த்து என் வார்த்தையை நான் மாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகள் ஆமே நான் யார் என்பதை வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆமே. என்னுடைய வார்த்தைகள் விலையுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். என்னுடைய வார்த்தைகள் பின்பற்ற வேண்டிய வார்த்தைகளாக இருக்கட்டும். இதில் ஒரு ஹை குவாலிட்டி நபருடைய ஒரு தன்மையாக்கும். இந்த அனுபவத்தை நம்முடைய வார்த்தைகளை மாற்றுவாராக. நம்முடைய அநேக வார்த்தைகள் நம்மளை விட்டு ரிஜெக்ட் ஆகட்டும். எவ்வளோ சூழ்நிலை மோசமானாலும் உங்கள் வார்த்தையை நீங்கள் மாற்றாதுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? சூழ்நிலை தலைகளாட்டே மாறட்டு சார், வார்த்தையை மாற்றாதுங்க. நீ செல்லுகிற பாதை கடினமான பாதை தான், ஆனால் வார்த்தையை மாற்றாத. ஹல்லேலூயா. உன் வார்த்தை கேட்டார் போல் உன் வாழ்க்கை இருக்கும். நான் சொல்கிறேன், மொர்தெகாய் சொன்னான், யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. அதே போல் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வந்தது. நாங்கள் அழிஞ்சு போவோன்னு மொர்தெகாய் சொல்லலை. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் அநேகர் அங்கீகரிக்கிற வார்த்தைகள், விலையுள்ள வார்த்தையாக இருக்கட்டும். நம்ம சொல்கிற ஒரு வேர்டு அது விலையுள்ளதாக இருக்கு, அவன் சொல்லுவான் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருந்துச்சு. ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. எங்கள் நாவை தொடுங்க ஆண்டவரே. எங்கள் வார்த்தைகள் விலையுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். எங்கள் வார்த்தைகள் அநேகர் அங்கீகரிக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும். எங்கள் வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மளோட வார்த்தையை டியூன் பண்ணுங்கள். உங்கள் வேர்ட்லேருந்து உங்கள் வாயிலேருந்து வர்ற வேர்டை ரொம்ப டியூன் பண்ணுங்கள். இது பேசுவேன், இதை பேச மாட்டேன், இது என்னோடய வார்த்தை வேல்யூபிளாக இருக்கட்டும், நான் சூழ்நிலையை பார்த்து என் வார்த்தையை மாற்ற மாட்டேன் அப்படி டியூன் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக கட்டி எழுப்பப்படும். கண்டிப்பாக. சிலர்லாம் 3 மணிக்கூர் ஜெபம் பண்ணணும். அவங்க பேசுகிற ஒரே வார்த்தையினால் அந்த 3 மணிக்கூர் ஜெபத்தை நாசமாக்கி போடுவாங்க, தெரியுமா? ஹல்லேலூயா. வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மொர்தெகாயின் வார்த்தைகளை நாங்கள் கவனிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். இன்னும் இதில் உள்ள சில சத்தியங்களை கர்த்தர் உமக்கு சித்தமானால் வருகிற நாட்களை தொடர்ந்து தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தார். இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்த பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இங்கே வராதவர்கள் பொது கன்வென்ஷனில் வந்து பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் சபை ஆசீர்வதியும். எங்கள் 10th ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்க கர்த்தர் உதவி செய்து ஆமென் ஃபஸ்ட்டு எல்லாம் வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இன்னும் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் உயர்ந்திருப்பார்களாக, ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, மேன்மையாக இருப்பார்களாக, அநேகருக்கு முன்மாதிரியாக எங்கள் பிள்ளைகள் இருப்பார்களாக. ஆமேன். அந்த சாக்லேட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். பிள்ளைகளுக்கும் இதற்கேற்ற பிரதிபலங்களை கருத்து கொடுப்பீராகப்பா. தொடர்ந்து நடக்கிற பொது கன்வென்ஷனை ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.